Taste the Daily. தை 3வது வெள்ளியை முன்னிட்டு நாகை மாவட்டம் சிக்கல் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மாளுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. இதேபோல் கீழ்வேளூரை அடுத்த தேவூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தேவதுர்கை அம்மன் கோவிலில் 108 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேரூராட்சி மாதாந்திர கூட்டத்தில் தங்கள் வார்டுகளுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பெண் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். அந்தியூர் பேரூராட்சியில் பொதுமக்களின் கோரிக்கையை தீர்மானமாக ஏற்றுக்கொண்டு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டுமென செயல் அலுவலரிடம் வலியுறுத்தினர். அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளை பேரூராட்சி நிர்வாகம் புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் புறக்கணிக்கப்படுவதாக திமுக கவுன்சிலரை குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுதான் ஸ்டாலின் அரசின் சமூக நீதியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு அருகே செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விளவங்கோடு அருகே முள்ளங்குழி கிராமத்தில் விவசாய நிலம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் செல்போன் டவர் அமைக்கும் முடிவை கைவிடக் கோரி நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கதிர்வீச்சால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே சாலையோரத்தில் உள்ள பழமையான பல்லவர் கால சிலையை தொல்லியல் துறையினர் பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. உத்திரமேரூர் அருகே அனுமந்தண்டலம் கிராமத்தில் விளைநிலங்கள் அருகே சாலையோரத்தில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான மூத்த தேவி அம்மன் சிலையை அறநிலையத்துறையும் தொல்லியல் துறையும் பராமரிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். தற்போது நூக்காளம்மன் என்ற பெயரில் மக்கள் வழிபட்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அருகே தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதியதில் 2 உயிரிழந்தனர். கிருஷ்ணாபுரம் அடுத்த பி மோட்டுப்பட்டி ஏரிக்கரை அருகே தனியார் பேருந்தின் மீது இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மதன்குமார், அதிக்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மழை வெள்ளத்தில் சேதமடைந்த நெற்பயிர்களுடன் விவசாயிகள் புகார் அளித்தனர். ராமநாதபுரம் அடுத்த உச்சிப்புலி பகுதியில் பருவம் தவறி பெய்த தொடர் மழையால் பிறப்பன் வலசை, இரட்டையூரணி உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்ட சுமார் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தது. பாதிப்புகளை உடனே ஆய்வு செய்து உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டுமென சேதமடைந்த நெற்பயிர்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேளாண்மைத்துறை வழங்கிய விதை நெல் முளைக்கவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் ஸ்டாலின் அரசின் வேளாண் துறையினர் தரமற்ற விதை நெல் வழங்கியதால் பால்கரை கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து அரசு கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் தேவனாம்பட்டினம் அரசு கல்லூரி மாணவர்கள் மைனாரிட்டி பாஜக அரசு கொண்டு வந்த பல்கலைக்கழக மானியக்குழு புதிய வரைவு அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.